ஃபேஷன் பையில ஸ்ப்ரிங் கிளப்ப பர்ஃபார்மன்ஸ் வாங்க போகிறோம். இதுக்கு ஒரு ஆயில் சீல் மாற்றணும், அது வேறு மாற்றலை. இந்த பூட்டில் அப்புறம் வாங்கிட்டு இருந்தோம்ல, எங்கன்னு தெரியலையே. இந்த பிரேக் டைம் இந்த லப்பர் தான், அந்த லப்பரா? எந்த லப்பரு? பூட் லப்பரு. நான் என்ன லப்பர் நினைச்சேன். நீ என்ன அன்னைக்கு வாங்கிட்டு வந்து நினைச்சு? இங்கே ஒரு லப்பரு இப்படி அழுத்து விடுங்களேன், இந்த டம்முன்னு அடிக்குதுல, இதுக்கு ஒரு லப்பர் வைப்பாங்க நினைச்சேன். இப்போ பூட்டு லப்பருங்கிறாங்களே, சரி அங்கே இது எல்லாம் பூட்டு தானே கனெக்ஷனு, சரி பூட்டு லப்பராக இருக்கும். உனக்கு ஏன்டா மாப்பிள்ளை நினப்பு வரும்? லப்பர் வைப்பாங்கல்ல, அது வைப்பாங்க, அதெல்லாம் தனியாக கிடைக்காது. வச்சிருக்கு தானே இப்போ லப்பரு? வச்சிருக்குதா? டம்மு டம்மு நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம பர்ஃபார்மன்ஸ் அண்ணாத்தே அண்ணாத்தே இந்த கையில் எல்லாம் கிரீஸ் அடிச்சு. ஆமாம், இது இன்னும் பல வருஷம் இருக்குமாம்மா, அடிக்க தேவையில்ல. இப்போ வள 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 பல வளர்ந்து ஃப்ரீயாக கிடக்குல்ல. ஆமாம்மா, வளவளம் தான் இருக்கும். முன்னாடி பாருங்க, கரெக்டாக நிற்கிதா? அதை கையில் கொண்டு வாடா. யாச்சுட்டா தூக்கி மாட்டுதில்ல. அப்படி கலப்புங்க தானே நிற்கிது. ஸ்ப்ரிங்கு பாரு, கலப்புக்காரர் அவ்வளோதான். பின்னெல்லாம் அங்கே வச்சு எல்லாம் கீழே கொட்டி போச்சு. இன்னும் உழுவுல, இது வரல உழுவுல. கலப்பு வேற பட்டை திருப்பி போடணும்டா மாப்பு. வேற வழியில் ஆம்பு தேயுது. கூட்டா கட்டி இந்த பில்லு இதில் போய் மாட்டிப்போம். சரியான வெறியாகும் தெரியுமா? வேற வழியில் ஆம்பு போயிட்டு இருக்குதுப்பா. ஒரு மணி நேரத்தையும் ஓடிட்டு வந்துட்டு மாட்டிவிட்டா பரவாயில்ல. அரிக்க மாத்திரம் நீங்கள் எதையோ மாற்றணும். நாளைக்கு கல்லம்மன் உடனே அரிக்கணும் வேண்டாம். அரிக்கணும் மிஷின் வாங்கி கொடுத்துருந்தா தருதுன்னு இருக்கு. அதான் யார் மிஷின் இருக்குதுன்னா அதில் போட்டால் எல்லாம் புட்டு போயிடும். அது மிஷின் மாதிரி அது புருன்னு எழுத்துது. அந்த ஆனந்த் சொல்கிறேன், எவ்வளோ கச்சா கண்டுது. அவன் எப்படி வேணாலும் பேசுவான். கல்லுலாம் மிஷினை பாரு, மயிரை பாருமா. நைட் ஆகண்டா என்ன எடுத்துட்டு பாரு. பாதி விதைக்கல அந்த காட்டுக்காரன். சைனி ஒரு சுற்று ஓட்டிவிட்டேன். சைனி 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 இது லாக்கு உள்ளத்தில் விடு. இதா ஒரு சுற்று ஓட்டிவிட்டேன். அப்புறம் மறுபடியும் கொள்ளு எடுத்து வந்து பாடா மாப்பு. என்னது அச்சுவா? அது ஃபெயிலியர். நாளைக்கு தான் ஃபெயிலியர். கையில் என்ன தெரில எப்படின்ட்டு பார்த்தா தெரியும். ஏன் சரி நான் சாலம் போகிறதுக்கு என்ன சொல்லிச்சா? எதுவுமே சொல்லல. சாலம் அஞ்சலோட வந்துட்டேன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன், அவ்வளோதான். இதுக்கே கேமரா பிடிச்சிருக்கியா? அப்படிக்குதான் வெஹிக்கிள் முடியல. பார்த்து வேலிகளை பேசக்கூடாது. நல்லா இருக்குல்ல அது? இதுன்றது வெயில் இப்படி. இதெல்லாம் மாமா இதை போய் காப்பி நான் ரொட்டாட்டில் ஓட்டணுங்கிறேன். கலப்பியாக போகுது போதுனா நான் என்ன பண்ணிட்டோம்? ஒரு
இடையில பார்த்து பிரேக் அடிச்சா சோளம் முளைச்சிருக்குது, புழக்கமாக தான் முளைச்சிருக்குது. இதில் வக்காட்டில் சாப்பிட வேடை போட்டு அடிச்சு விட்டான். முட்டுகள் நேரம் போட்டு வேறு வேறு நெட்டில் ஓட்டி கொடுக்க ஓட்டிட்டு எது 2 சால் போயிடல. ஒரு சால் ஓட்டுறது யாருக்கு தான் கஷ்டமாக இருக்காது. அதே முட்டுகளுக்கு உள்ள போவார முட்டுகள் ஓடுறது. நம்மளால முட்டுகள் நேர் ஓட்டினா போமா. ஆப்பில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வாங்கு. அது செடியாக இருக்கும். அப்படி ஆப்பில் ஓட்டுறதெல்லாம் கில்லாடி தானே. வரோம் அப்படி வரோம். பார்த்து மாப்பு, நான் சின்ன பையன் உட்காந்துருக்கிறேன். நெட்வொர்க்கில் ஓட்டிட்டேன், அப்புறம் குறுக்கோகலை ரைட்டு காலையில் கொடுத்தாங்கடா. சில்லு காட்டில் தான் ஜல்ல நேரம் அப்படி. ஓகேங்கப்பா, பைசன் பையில் 9 கலப்பு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி தான் ஏதோ இதுக்கு நேரம் கிடச்சிருக்குது. இனிமேல் பைசன் பை ஓரளவுக்கு இந்த சீசன் ஃபுல்லாக ஓடும்புறோம். ஏன்னா மேட்டுக்காடு, அதனால் வந்து அது பேலர் மாட்டிருக்கிறதுனால அந்த வாட்டி நாங்கள் எடுக்கல பேலர் வண்டியை. அதை அப்படியே மாட்டிருக்கிட்டு அதை யார் எடுக்கிறது, பைசன் பையிலே ஓட்டிக்கலாம். இது மாதிரி காட்டுக்கெலாம் வந்து பைசன் பையே அதிகம். மண் இப்போ 2 நாளாக மழை இல்லை, அதனால் மானம் கொஞ்சம் வெட்டா போடவும் சூப்பராக இருக்குது. இது மட்டும் ஒரு 20 நிமிஷம் வரும். இன்னும் மானம் இன்றைக்கி தான் என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. மழைக்குது வருமானு தெரில. மழை வரா இருந்தால் ஏதாவது 4 நாளைக்கு பொலை போட்டலாம். ஏன்னா மானம் இப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்படியே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் சேறு வந்துடும். சேறு வந்துட்டால் மேட்டுக்காடும் சேரும் ஒட்டுக்காக எங்களுக்கு மாட்டிக்கும். அது ஒரு பிரச்சனை. சேறு வராத இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் வெட்டா போட்டுச்சுன்னா மேட்டுக்காடெல்லாம் ஓட்டி விடுவாங்க, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அப்புறம் சேறு வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாம் ஒட்டுக்காக ஓட்டிக்கிட்டு கிடக்கிற மாதிரி ஆகி போயிடும். இதுவும் வந்துடும், சேடையும் வந்துடும், மேட்டுக்காடு உழவும் வந்துடும். 2 வந்து மாட்டிக்கிச்சுன்னா வச்சுக்காங்க 10 வண்டி இருந்தால் கூட பத்தாது. இது வந்து சேத்துக்கு போயிடும். அந்த வண்டியை வச்சுக்கிட்டு தான் ஓட்டணும். எல்லோரும் ஒரே நாளில் ஓட்டணுமாங்க. சேரும் அன்றைக்கே கூப்பிடுவாங்க, இதுவும் அன்றைக்கே கூப்பிடுவாங்க. இதே மேட்டுக்காடு சோளம் வைக்கிறோம் கேட்டால் இப்போ தான் பதமாக இருக்குது, வாடாமாங்க. தடலமாங்க. மெயினாக வந்து நாளைக்கு கூட ஓட்டிக்கலான்னு ஒரு பதில் சொல்லுவோன்னு வைங்க. ஆனால் வந்து மெயினாக இதில் என்ன ரீசன்னா, தடம் இல்லை, பக்கத்து காட்டுக்கு தடத்தை அடைச்சிட்டாங்க, அதனால் வந்து ஓட்டிட்டு போமாங்க. அது ஒரு பிரச்சனை மெயினாக. நீங்கள் இது மாதிரி அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த தடம் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒட்டுக்கா எல்லா காட்டுக்காரரும் என் காட்டுக்குவா, தடம் இல்லை, காசு கொடுக்கறதுக்காக இருக்க மாட்டாங்க. ஆனால் தடம் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரெண்டு ஓட்டிட்டு போன்னு ராவடி மேலே ராவடி பண்ணுவாங்க. நம்மளா அந்த கீழே 2 வயலு ஓகே அன்பா. இந்த காட்டுக்காரரை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சால் ஓட்டுப்பா போதுங்கிறாரு. இதில் ஒரு சால் ஓட்டுறது பிரச்சனை இல்லை ப்ரோ. மழைக்குது பொழுதால் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஏற்கனவே பில்லு இத்தனை கிடக்குது. ஒரு சால் ஓட்டினோம்னா கோடு தான் போட்டு வச்சுருக்கோம். இதில் ஒரு சால் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, மழை பெஞ்சதுன்னா பூரா சப்சைடாக சுத்தமாக தளைஞ்சிக்கும், ஒரு பில்லத்தி தளைஞ்சிக்கும். அதனால் 2 சால் ஓட்டினா தான் மண் கலங்கும். ஒரு சால் ஓட்டினா மண் கலங்கவே கலங்காது.
அப்புறம் சொல்லவும் சரிப்பா ஓட்டு அப்படின்ட்டாரு. ஓகே, நம்ம அப்புறம் அந்த லோடிங் வீடியோ ஒரு பழைய வீடியோ ஒன்று இருந்துச்சு, அதை போட்டு விட்டேன். அதுக்கு கொஞ்சம் கமெண்ட் வந்துருக்கு, பார்ப்போம். டைம் பாஸ் அந்த நண்பர் கரெக்டாக சொல்லிட்டார் ப்ரோ, இது ஓல்டு வீடியோ. அடுத்து விஷ்ணு பிரியர். தேங்க்யூ ப்ரோ. அடுத்தது மதன்குமார் 44 பதிமூணு. ப்ரோ ஜேசிபி ஹவர்ஸ் கணக்கா இல்லை லோடு கணக்கா? லோடு கணக்கு ப்ரோ, லோடுக்கு 100 ரூபா வாங்கினாங்க. அடுத்து சந்தோஷ் மோகன் அண்ணா ஜேடி TN 31 கூடலூர் ஏரியா வண்டி. எஸ் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ, டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. அருள்குமார் ஓல்டு வீடியோ. எஸ் ப்ரோ. அடுத்தது ராஜவேல் அண்ணா, ஒரு சின்ன டவுட், 4 வீல் டிரைவுக்கும் 2 வீல் டிரைவுக்கும் என்ன வித்தியாசம்? 2 வீல் டிரைவ் தான் ப்ரோ மைலேஜ், 4 வீல் டிரைவ் மைலேஜ் வராது. காட்டுக்காராக்கா கத்திட்டு கிடக்குதா தெரில. அடுத்து சரண் சபி ஓல்டு வீடியோ பட் சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் அதுக்கு இன்னொன்று சபாஸ் ஆதித்யா ப்ரோ, உங்கள் ஜேசிபி எங்கே ப்ரோ? ப்ரோ இது நான் ஜேசிபியில் ஒன்றும் டிராக்டர் மட்டும் தான். அது நாகராஜ் விஷ்ணு ப்ரோ. லேட்டாக நீங்கள் எத்தனை இடம் ஓட்டுனீங்க? என்ன ப்ரோ, மிஞ்சி போனால் 150 இடம் ஓடி இருக்கும், அவ்வளோதான். வேலூர் டிராக்டர்ஸ் ப்ரோ, 585 ஃப்ரண்ட் நார்மல் டயர் போட்டு ட்ராலி ஓட்டுங்க. 585 அப்போ வீட்டில் இருந்துச்சு ப்ரோ. நாகராஜ் பிச்சமுத்து அவரே தாங்க ப்ரோ. எப்படி உள்ள வீடியோ ப்ரோ, புரியலையே. அவ்வளோதான், அதுக்கு ஒன்றும் பெருசாக கமெண்ட்டே வரல ப்ரோ அந்த வீடியோவுக்கு. அடுத்தபடியாக அதை விட்டுருங்க. அடுத்தது வந்து பைசான் பை ஏற்றா ஓட்டின வீடியோ, 9 கலப்பை ஓட்டின வீடியோ, அதோட கமெண்ட் தான் கொஞ்சம் போட்டு போகிறோம். அடுத்து சபரி ப்ரோ, நீங்கள் 6.75ன்னா 6.35ன்னு வைப்போம். என்னது 25 நிமிடம் ஓடிடுச்சுன்னா கரெக்டு டைம். 2 பேரும் அப்படி தான் ப்ரோ, அப்படி தான் வைக்கணும். இது தான் கரெக்டு. 1 மணி நேரம் 5 நிமிடம்னா 1 மணி நேரம் தான் ப்ரோ சொல்லுவோம் ப்ரோ. நாம் சொல்கிறது 1 மணி நேரம் 5 நிமிஷம் சொன்னால் தான் அவங்க 1 மணி நேரம்னாச்சும் நீங்கள் கணக்கு வைப்பாங்க. இல்லைன்னா வச்சுக்காங்க அவங்க 50 நிமிஷம் தானே ஓடிச்சு அப்படின்ட்டுருவாங்க. அதுங்க காட்டுக்காரர், அதுங்க ஒரு சாதாரணப்பட்டீங்களா. அடுத்து ஜெயசீலன் 8703 ப்ரோ. அர்ஜுன் எங்கே ப்ரோ? கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. 585ல் டைலர் சேஞ்சு பண்ணியிருக்கிறீங்களா? 4 வீல் பார்க்குற என்ன சொல்லுங்கள் ப்ளீஸ். தெரியலையே, புரியல ப்ரோ. அடுத்து ரஞ்சித் பைசான் போய் எப்போவுமே இங்கே தான். பைசான் போய் அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கும் ஆள் இல்லை. மகேந்திரா ஃபேன் ப்ரோ, நீங்கள் வீடியோ போட்டு 20 செகண்டில் ஃபஸ்ட்டு தான் பார்த்தேன். ஓகே நண்பா. கணேஷ்குமார், இன்றைக்கி ஓட்டனா காடு மைலேஜ் சொல்லுங்கள் ப்ரோ. ஸ்ப்ரிங் கலப்பியை பொறுத்தவரையிலும் ஒரு 4 லிட்டர் எடுக்கும் ப்ரோ. 3.25 to 4 லிட்டர் இந்த வண்டி எடுக்கும். அதுக்கு கீழே போகாது. ஏன்னா வண்டி வந்து 1500 RPM ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு கீழே ஓட்டினா டீசல் வண்டி சீக்கிரம் இன்ஜின் ஃபால்ட் ஆயிரும் ப்ரோ. ஒரு இன்ஜின் நல்ல மைலேஜ் வரணும்னு எதிர்பார்த்தோம்னா குறைஞ்சது ஓரளவுக்குனாச்சும் இன்ஜின் சீராக ஓடணும். கணேஷ்குமார் ப்ரோ, 5 நிமிஷத்து வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். 5 நிமிஷம் எல்லாருமே பண்ணுறது தான், நாம் பண்ண மாட்டோம். அது காட்டுக்காரரே பண்ணிடுவார். ஆடு லோடு ப்ரோ. 475 டிராக்டருக்கு ஒரு ரொட்டேட்டர் வாங்கணும். அது தரணி கம்பெனியில் எந்த டிராக்டருக்கு செட் ஆகும்? எல்லா டிராக்டரும் செட் ஆகும் நண்பா. கணேஷ்குமார். அடுத்து 575 பம்பு ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது ப்ரோ. அடுத்தது பரணி தரன் KM, நீங்கள் சொல்கிறது டைமிங் தான் நாங்கள் உழவு போடுறோம். ஓ கிருஷ்ணன் மோகன் ப்ரோ, ஏன் கீர் போட்டால் சவுண்டு வருது? 575ல் அது அப்புறம் தான் வரும் ப்ரோ. அது சரண் ப்ரோ, 585ல் போடுற டயர் 605. ஆமாம் ப்ரோ. இத்தனை ட்ரைவ் ப்ரோ, நீங்கள் சூப்பராக ட்ரைவ் பண்ணுறீங்க. தேங்க்யூ நண்பா. ஏதோ நாம் அவ்வளோ பெரிய டிரைவரெல்லாம் இல்லை, ஏதோ ட்ரைவ் பண்ணுறோம் அவ்வளோதான். நம்மளோட கில்லாடியாக ட்ரைவ் பண்ணி ஓட்டுறவங்கலாம் ஓட்டுருக்குறாங்க. நாம் என்னத்த ஓட்டுறோம்? நாம் ஓட்டுறதுல ஒரு ஓட்டமா சொல்லுங்க பார்க்கலாம். மாப்பிள்ளைகிட்ட ஏறிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ நானும் வரேன். ஓட்டிட்டு தவு பட்டையை தூக்கி இந்த மாடம் பேசுனேன் போனேன். அப்படியே வச்சுட்டேன்.
ஏன் நான் கூட நீ என்னமோ ஃபோன் பேசிட்டே இருக்கிறேன்னு நினச்சினேன். ஃபோனில் இருக்க பேசுறது இருந்தாலும் ஹெட்செட் காதோடு இருக்குது. மாப்பிள்ள ஓரளவுக்கு எடுத்தாலும் அட்டனை ஆகும். ஓ எடுத்தால் தான் அட்டனை ஆகுமா? வரைக்கும் ப்ளூட்டு தாப்பில் தான் இருக்கும். ஓ தான் ஆடாது உங்கள்கிட்டே இருக்குல்ல. அப்புறம் என்ன இருந்தாலும் விட்டான் வேறு. அவர் ஒரு சால் போதுமாங்கிறாரு. ஆனால் ஒரு சால் ஓட்டினா நீ போடுறதால மழை வந்துச்சுன்னா தாங்காது. அலங்காது. ஒரு பிள்ளைச்சி எல்லா பிள்ளை முளைச்சிக்கும். அதனால் 2 சால் ஓட்டுங்க, அப்போ தான் தாங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் தான் கம்மிட்டு இருக்கிறாப்புல. அது பசங்களோட கூட சொல்லி போடலாம் மாட்டேங்குது. இந்த பெரியவங்க சொல்லி புரிஞ்சு வைக்கிறதுனா நம்ம படாத பாடு பண்ண மாதிரி. இந்த 2 பெரிய வெயிலுக்காரர் வந்தாங்கன்னா ஓட்டிட்டு போயெல்லாம் வரல. ஜாஸ்தியாக 2 பெரிய வெயிலுக்கு சுட்டு போனால் வயலு பிடிச்சி பேர் மாட்டேங்குது. பெரிய வெயிலாம் 2 சால் ஓட்டணுமா? இப்போ அதை எதுக்கு நம்ம சூரியன் வரணும்? அது வரவே கூடாது யோசிச்சு திரும்பி பார்த்துட்டே வந்தேன். அப்படியே இப்படி ஆகிடும். அது என்ன பண்ணும்? கடைசியாக முடிக்க மட்டும்தான் அந்த பெண்டை பெண்டை எடுத்து அது ரிவர்ஸ் எடுத்து போட்டுருக்கணும். இந்த தப்பு தான். அது என்ன பண்ணும்? கடைசியாக அந்த சுற்று வேலை முடிக்க மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வரைக்கும் பெண்டு தான். அது பெண்ட் எடுக்கக்கூடாதுன்னா இதில் ஒரு வேலை உள்ளே பிடிக்கணும். அப்படி படித்தா தான் நேர் பண்ண முடியும். பாருங்க ப்ரோ எப்படி எடுத்துக்கிறான் பாருங்க. நேராக போகுதா? தலைமாடு போய் என்ன பண்ணியிருப்பான் பாருங்க. பாருங்க ப்ரோ நேராக போயிடுவேன். முடிச்சேன். இது ஒவ்வொருத்தர் ஓட்டுந்த பாரு நல்லாவே தெரியும். வளைஞ்சி 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 ஓட்டிருப்பாங்க. இன்னொரு சால் எடுத்துனா தான் மாட்டம் வரும். இதே எல்லில் தான் நிற்கிது. சரிதா? பைசன் ஒழுங்காக ஓட்டுறேன். என்ன சொல்ல? பைசன் ஒழுங்காக ஓட்டுறேன். ஓட்டுற நிபர்மனே கை வைக்காத ஓட்டுற. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். புட்டாங்க வரும் எடுத்துட்டு அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அது புட்டானை எடுத்து விட்டீங்கன்னா தான் கிளியராக இருக்கும். காரம் நல்லா அழகாக இருக்கும். நீ தான் அழகை எதிர்பார்க்குறோம் தானே? அப்படியே லுக்காக இருக்கணுமாம்மா, மாசாக இருக்கணும். அப்படின்னா மாசா வெயில் நீட்டாக இருக்கும். ஆமாம், பட்டை திருப்பி போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும். 1/2 அடி பிடிச்சி வெளியே தள்ளலாம். சரி, ஜாண்டியரில் ஸ்ப்ரிங்கல் போடுறது இதுக்கு என்ன வித்தியாசம்? ஜாண்டியரு நல்லா கழுவிட்டு போயிடும். கொட்டாங்கடி ஜாண்டியர் தள்ளுமா? எப்படா இந்த மண்ணுக்கெல்லாம் எப்படா தள்ளும்? எல்லா மட்டுக்குமே தரும். ஒருவேளை டைன் பிளே வைக்காத ஓட்டுவீங்க. என்ன தள்ளும் இல்லைடா, இஷ்டப்படிக்கு தட்டாவா இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஓ டைனு தான் நீங்கள் தான் பொழுதுனிக்கு இழுத்து இழுத்து டைட்டை வச்சுக்கிறீங்க. கலப்பாடுது கலப்பாடுது. ஆனால் அப்பயும் நீ ஜாண்டியரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. இதில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறா பார்க்கலாம். ஆமாம், இந்த வண்டி டீசல் குடிக்குது, மைலேஜ் வரல, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லு. என்னக்கா இருக்குது நல்லா போகுது. இது இந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா? ஜாண்டியர் வெயிட் பண்ணுமா? அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுமா பண்ணக்கூடாது? ஏன் கம்பெனிலே வெயிட் தராங்க சொல்லுங்கள். சரி, அவன் அவங்கள கேட்கலாம்ல. வெயிட் தராங்கல்ல. அதான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறான். நம்பர் 1 இடத்துல இருக்குது இந்தியாவில். எது? மகேந்திரா. நம்பர் 1 இடத்துல மகேந்திரா இருக்குது. அது இவர் தான் இருக்கிறாரு இன்னமும். இவர் யார் வந்து இன்னும் ஓவர் டேக் பண்ண முடியல. அதான் இப்போ நேற்று ஒன்று வந்துச்சு. அது என்னது 47 ஹெச்பியில் அது ஒன்று வந்துருச்சு. இப்போ அது வேறு வந்துருச்சு. அது ஷெடியூல் கீரோட வந்துருச்சு. இதை படுக்க வச்சுருவாங்க. இதுலேயும் டபுள் கிளச்சு விட்றாங்களா? காட்டில் கொஞ்சம் நின்று போச்சு மாசு. கட்டுற மாசு ரத்தனகாரத்து காட்டில் கொஞ்சம் நின்று போச்சு. ஒரு ஆள் ஓட்டலாம், ஒரு 1.5 மணி நேரம் வரும். ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதுக்கே ஓட்டுறதே டைம் ஆகி போச்சுன்னு விட்டுட்டு வந்துட்டேன்.
நாளைக்கு ஓட்டி விட சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஓட்டினீங்களா? அதான் நீ டேலர் ஆட்டினி அப்போ நான் ஒரு நாள் தலை போட்டேன். அங்கேயே தான் பில்லை மட்டும் இல்லாத போயிட்டாவே அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டானா? நடந்து போயிருப்பான். அவனுக்கு அது தெரியும். அது எங்கால ஓடி போயிட்டானா? அதெல்லாம் கிளம்பிட்டானோ. பால் மட்டும்தான்டா இல்லை எங்கள் ஆளுக்கு. நான் புளிக்கு பிறந்த பூனையாம்பாங்களே அது மாதிரி செட்டு வேறு 10 ரூபாயில் பாலில் ப்ரோ. அதை வேறு ரெடி பண்ணோம். அப்படியே சொல்லாத தட்டி காட்டுற. அது கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குங்கய்யா. ஆப்பில் பாருங்க எவ்வளோ ஜாலாட்டமா. கிளச்சி மேலே காலை வைக்கக்கூடாதுமா இப்போ எடுத்துட்டோமா? ஜாண்டியர்லாம் கிளச்சி மேலே காலை வைக்கக்கூடாதுல்ல. செய்யக்கூடாது. ஆமாம், கிளச்சி மேலே காலை வச்சு உடனே கிளச்சி பிளேட் போயிடும். பிடிச்சிக்கிட்டே ஓடுதாம்மா. ஓ எது கிளச்சியா? வேடெல்லாம் ஏன் ஓட்டுறீங்க கேட்டால் அது வேறுங்கிறாங்க. பொழுதுனைக்கே அது ஓட்டலாமா? உழவு மட்டும் அப்படி வச்சுட்டு ஓடக்கூடாதா? ஓஹோ. ஏன்னா அது என்ன வெயில் கொஞ்சம் இருட்டாப்புல எதில் ஓட்டினாலும் அஃபெக்ட் ஆகுறது அஃபெக்ட் ஆகிட்டானே ஆகும். இந்த புட்டானை யாராக நீங்கள் உடச்சி ஓட்டுவீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ கரெக்டாக. புட்டானை மட்டும் உடச்சி ஓட்டுனா வச்சுக்காங்க காட்டை பார்த்தா நாய் வாந்தி எடுத்த மாதிரி. அடுத்தது மிஷின் ஓட்டும் போது ஏதாவது ரீப்பர் ஓடிச்சுன்னா கையில் நீட்டாக இருக்கும். அது இப்போ வந்த டெக்னாலஜி. நான் சொல்கிறது ஆதியில் சொல்கிறேன். எப்போவுமே குட்டானை உடச்சி ஓட்டினா தான் காடு சுத்தமாக இருக்கும். எனக்கு இப்போ தான் தெரியும். இதெல்லாம் குட்டா உடனே தூக்கி விட்றாங்க. ஒவ்வொரு காட்டில் கூட மண்ணு குத்தா மாதிரி கரையாமல் அது இன்னமும் ஒரு சில பேர் அப்படி தானே போடுறாங்க. ரீப்பர் கட்டுப்பாடு அது ரிவர்ஸ் போகிறது ஒரு கழுப்பு. அப்படியே தூக்கி விட்டு அப்படியே நவுத்தி வச்சுட்டு போயிடுறாங்க. கட்டுப்பாடு ரீப்பர்லாம் ஓட்டணும். இதெல்லாம் எந்த ரீப்பர் ஓட போகுது? ரீப்பர் ஓடாது. பார்த்துட்டு வேறு வழிகிட்டா இருக்கா? அது வேற கரையா? அதை தான் நான் சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு கட்டுறப்பாரெலாம் இது இருக்கிற குட்டானை உடச்சிட்டு ஓட்டுனா அந்த இடத்துல பில்லு இருக்காது. சுத்தமாக செத்து போயிடும். நீட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு பார்வை நல்லாயிருக்கும். நிறையா பேர் இங்கே நம்ம பருத்திப்பள்ளி போகும்போது தரிசிட்டு அப்படி ஓட்டானான்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் சரி அந்த லைன் எல்லாம் குட்டானா தான் இருக்கும். கேடு பேர். ஆமாம் நானும் அப்படி ஒரு நாள் கூட ஓட்டுனதே இல்லைம்மா. நீங்கள் சொல்லிட்டீங்களா? சப்ஸ்கிரைபர் தரிசி தாக்கப்பட்டாருன்னு போடுவார். தரிசி தாக்கப்பட்டார். தாக்கப்பட்டார். ஓஹோ வரும். பார்ப்பான். பார்த்துட்டு ஏமாம்மா இப்படி எப்படிமா மாப்பிள்ள ஒரு சில விஷயங்கள் கசக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு வந்துட்டானா எங்கே போனேன் போயிட்டு ஜேசிபி எடுத்தான்ட்டான் வீட்டுக்கு போயிட்டு காடு கொஞ்சம் காஞ்சிருந்தா போயிருக்கோம். காடு காயில் ஈரமாக போயிருக்கு. இதான் பிரச்சனை. நாப்பில் ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டும் போதெல்லாம் குட்டானே கட்டக்கூடாது தெரியுமா? எல்லாமே வாழைப்பழம் மாதிரி வரும். ஓடிக்கு பழம் பார்க்குறியா? இதுக்கே அப்படி தான் நான் 3 நாளைக்கு முன்னாடி எல்லாமே கள்ளக்காடு ஓட்டினேன். நான் எப்படி ஓட்டிருப்பேன்? நீ காலையில் பொழுதுனையும் ரொட்டாட்டர் ஓட்டினே நான் பொழுதுனையும் கலப்பு ஓட்டினேன். இதெல்லாம் பாராட்ட அடிச்சு அடிக்காமையா? காப்பல்ல ஏறினா என்ன பண்ணோம்? அப்படின்னு ஓட்டு ஆடி எடுக்கிறடா. ஆட்டாத மாமா உட்காந்துருக்கிறானே அப்படின்னு ஆட்டாத ஓட்டுறியா? இதுதான் ஆடத்தான் தெரியும்.
நேரம் கழிச்சு நம்ம வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தான் ஒடியடா தம்பியாக இருக்கா வேச்சு விட்டுருந்தாங்க. அதுவே தடுறக்கும் இப்போ வச்சாதான் இன்றைக்கி வச்சாதான் நாளைக்கெல்லாம் பார்த்து தடுறக்காது மட்டும் வேறு வழி இல்லை. அப்படி தான் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு கூப்பிட்டே சொல்லிட்டு அப்படி மாட்டுக்காரு வந்து வேச்சிக்குவாங்க. தடை நாளைக்கு கடை போக முடியாது. அது என்ன மாதிரி என்னமோ ஓவராக வண்டி ஆடுது. அவ்வளோ வெளியே பார்த்தனே பக்கத்து வயலுக்கு வெளியே போயிடாத. அவ்வளோதான் சாந்தி அக்கா அவ்வளோதான். காசு தரமாட்டா போங்க அப்படின்றோம். 10 லட்சத்தில் போயிருக்கோம். எவ்வளோ நேரம்? 3/4 மணி நேரம். அந்த இடத்துல ஏறிக்கலாம். அந்த மூலையில் போய் வெளியே போய் காலையில் அப்படியே ரிவேஸ் போயிட்டு அப்படியே நேரம் சொல்ல மாட்டேன். போ வராது. பக்கத்து காடு ஓட்டுறதுனால என் மகனும் ஒரு பக்கம் வந்துட்டு வண்டி ஓட்டுறது ஒரு 2 காடு தண்ணி பொம்மை தூக்கிட்டே வந்துட்டான். நடந்தே அப்படியே வந்துட்டானா பார்த்துக்காங்களே. ஸ்கூலில் லீவ் விட்டு வந்தோடனே வாவா வாவா அண்ணா சொன்னாங்க இல்லைங்களை பார்த்தா வாவுங்கிற நீ சொல்றதுறாம இப்போ வாவலா ஏன் போகிறேன் நல்லா ஸ்மூத்தாக கணக்கு. அது இதோட அட்வான்ஸ் ஃபீட்பேக். அது கீர் டாப் வேற. அப்படியே உள்ளே கொண்டு போயிரு. இறங்கா அதை எடுத்துட்டு வந்து இது பண்ணிக்கலாம். சாமி இறங்கிக்கா. கொட்டா கொஞ்சம் இறங்க. ஏறு நானே இறங்கிக்கிறேன். வேட்டிடா. இறங்க. படிக்கட்டில் இறங்குற காடு. ஓகேன்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் கேட்க ஷூர். இன்னைக்கு வேலை அவ்வளோதான். நீ ஏன் சாப்பிடுமே இல்லை? வேலை முடிந்தது பார். என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாரு. வண்டி வேணா அந்த ஆள்கிட்ட பண்ணுறது. போதும் கழட்டு. அங்கே குப்பையில் ரிம்மு உரைய போகுது. குப்பை அரிச்சுப்படும். இப்படி ஒன்றா நேரத்தின்னா வேலையே முடிஞ்சிருக்கும். போதும். நீ நிறுத்திட்டு குச்சண்டி வா. வேலை முடிஞ்சுது. குச்சண்டின்னா சீக்கிரம் வான்னு அர்த்தமா என்னன்னு தெரியல. சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். தெலுங்கு.